ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கணேஷ்குமார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பெரணமல்லூர், தேசூர், சீயமங்கலம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக வேட்பாளருக்கு வெற்றி திலகமிட்டு மலர் கிரீடம் அணிவித்து மேலதாளங்களுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் வாக்கு சேகரிப்பின் போது பேசிய அவர், இடஒதுக்கீடு பிரச்சினையில் தொடர்ந்து நாம் வஞ்சிக்கப்பட்டு வருகிறோம் என கூறினார். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு திமுக தான் என சொல்லி வருகின்றனர். அப்படியென்றால் ஏன் இந்த தேர்தலில் ஒரு இஸ்லாமியருக்கு கூட சீட்டு கொடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். பின்னர் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். திருவண்ணாமலை அடுத்த மங்களம் ஊராட்சியில் அதிமுக வேட்பாளர் எம். கலியபெருமாளை ஆதரித்து மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அருள் பழனி வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் அதிமுகவின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடையே வழங்கி வீதி வீதியாக நடந்து சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதில் அதிமுக மற்றும் தேமுதிக மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறையில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ பிரகன்ன நாயகி அம்மன் திருநடன உற்சவமானது நடைபெற்றது. முன்னதாக கடந்த 7ஆம் தேதி காவிரி ஆற்றங்கரையில் சக்தி கரகம் புறப்பட்டு ஆலயத்தை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் அம்பாள் திருநடன உற்சவ புறப்பாடு நடைபெற்றது. 10ஆம் நாளான இன்று திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் அம்பாள் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் வருடந்தோறும் சித்திரை மாதம் 14 நாட்கள் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இவ்வாண்டு சித்திரை திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சித்திரை திருவிழாவின் முக்கிய விழாவான திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. சுவாமி அம்பாள் திருமண கோலத்தில் மண்டபத்திற்கு எழுந்தருளி மாலை மாற்றும் உற்சவம் நடைபெற்றது. மேலும் பெண்கள் சீர்வரிசை எடுத்து வந்து ஊஞ்சல் உற்சவம் மற்றும் காப்பு கட்டி திருக்கல்யாண உற்சவத்தில் மாங்கல்ய தாரணம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் புஷ்ப பல்லக்கில் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சக்கம்பட்டியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து முதல் 7 நாட்களில் 7 ரூபங்களில் அம்மன் காட்சியளித்து கோவிலை சுற்றி வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி 2ஆம் நாளை முன்னிட்டு அம்மன் கையில் கரும்பு கிளியுடன் காமாட்சியம்மன் ரூபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து காமாட்சியம்மன் கோவிலை சுற்றி வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சக்கம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு காமாட்சியம்மனை சுவாமி தரிசனம் செய்தனர். மகாவீர் ஜெயந்தி, தொழிலாளர் தினம் ஆகியவற்றை முன்னிட்டு வரும் 21ஆம் தேதி மற்றும் மே 1ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் இயங்காது என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை முதல் 3 நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகள் இயங்காது என்ற அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 21ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி தினம், மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் ஆகியவற்றை முன்னிட்டு 2 நாட்களும் டாஸ்மாக் கடைகள் இயங்காது என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் அறிவித்துள்ளார். இந்த தினங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளும் அது தொடர்பான நடைபெறும் பார்களும் முழுமையாக இயங்காது என்று அறிவித்துள்ளார். சட்டத்துக்கு புறம்பாக விற்பனை நடைபெற்றால் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்று எச்சரித்துள்ளார்.
பாசிசத்தை ஒழித்து ஜனநாயகத்தை காக்க உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வேட்பாளர் செல்வத்தை வெற்றி பெற செய்யுங்கள் என ஷர்மிளா பாலாஜி பேசியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினத்தில் காஞ்சி தெற்கு மாவட்ட திருக்கழுக்குன்றம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் தெற்கு ஒன்றிய செயலாளர் எடையாத்தூர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அரசியல் விமர்சகரும் சமூக ஆர்வலரும் மருத்துவருமான ஷர்மிளா பாலாஜி கலந்து கொண்டு பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக அரசு பொறுப்பேற்று பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது. இந்தியா கூட்டணி வெற்றி பெற நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். உசிலம்பட்டி அருகே திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு பணம் விநியோகம் நடைபெற்றதை அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஒன்றிய பகுதிகளில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பிரச்சாரம் செய்யும் அனைத்து இடங்களிலுமே கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டது. உசிலம்பட்டி அருகே மாதிரி கிராமத்தில் வாக்காளர்களை ஒரு வீட்டின் அருகில் அடைத்து வைத்து ஒவ்வொருவருக்கும் 100% பணம் வழங்கப்பட்ட பின் வரிசையாக வெளியில் அனுப்பப்பட்டனர். இதேபோல் தொட்டப்பநாயக்கனூரில் வேனில் அழைத்து வந்த ஆட்களுக்கு பண விநியோகம் நடைபெற்றது. அப்போது உடன் சென்ற போலீசாரும் தேர்தல் அலுவலர்களும் கண்டுகொள்ளவில்லை என அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். வந்தவாசி நகர பகுதியில் மக்களோடு மக்களாக சிலம்பம் சுற்றி ஆரணி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகர பகுதியில் ஆரணி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் தரணிவேந்தனுக்கு வாக்கு சேகரிக்கும் நிகழ்வு சட்டமன்ற உறுப்பினரும் தேர்தல் பொறுப்பாளருமான அம்பேத்கர் தலைமையில் நடைபெற்றது. நகர திமுக செயலாளர் தயாளன் முன்னிலை வகித்தார். வந்தவாசி அண்ணா சிலை அருகே திமுக மற்றும் கூட்டணி கட்சியினரின் பலத்த வரவேற்பை ஏற்ற அவர் பல்வேறு இடங்களில் வாக்குகள் சேகரித்தார். தொடர்ந்து பாலுடையார் தெரு பகுதியில் மேளதாளங்களுடன் வான வேடிக்கை நிகழ்ச்சிகளுடன் வரவேற்கப்பட்டார். அப்போது பேசிய அவர், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக மாற்றப்பட்டு தின ஊதியம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும் என உறுதியளித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.